ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழன் சமையல். இன்றைக்கி நம்ம தமிழன் சமையலில் மட்டன் கீமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் கீமா செய்யறதுக்கு முன்னாடி மட்டன் பீசஸ்லாம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சதையாக வாங்கிக்கணும். அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எலும்போடு வாங்கினீங்க அப்படின்னா எலும்பெல்லாம் எடுத்துட்டு அப்புறமா கட் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு கீமாவுக்கு வந்து குட்டி குட்டி பீசஸாக வேணும், அதனால் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். இப்போ நான் எல்லாமே கட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி தட்டினீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக வந்துடும். சாப்பிடும்போது அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா மிக்சியில் கூட போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் மட்டன் துண்டுகள் இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் நெய், எண்ணெய் லைட்டாக சூடானதும் கொஞ்சமாக சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதங்கட்டும். வதங்கின உடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள். காரத்துக்காக கொஞ்சமாக வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறேன். நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ மட்டனுக்கு ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து வேக விடலாம். இப்போ தக்காளி நல்லா வேக விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மட்டன் இதில் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்து விட்டோன்னே தண்ணி சேர்க்கலாம். மட்டன் வேகிறதுக்காக நம்ம தண்ணி சேர்க்கணும். 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் நான். மட்டன் நல்லா வேக விடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். லோ ஃப்ளேமில் வச்சு 20 நிமிஷம் வேக விடணும். மட்டன் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 வாசி வெந்ததும் நீங்கள் பச்சை பட்டாணி சேர்க்குறேன்னா இந்த டைமில் சேர்த்துக்கலாம். இது நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்க்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. பச்சை பட்டாணியோடு சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை மூடி வச்சு தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வேக விடணும். இப்போ மட்டன் பட்டாணி எல்லாமே நல்லா வெந்ததும் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்க்குறனாலும் சேர்க்கலாம், இல்லைன்னா தேங்காய் பால் சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா ருசி கொடுக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும்.
இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் கீமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாசத்துக்காக கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கிறேன். இது சாதத்தோடு சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.